அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைஞ்சிச்சு. வா, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைஞ்சிச்சு. இங்க உணர்வுள்ளவன் இல்லை. அவர்கள் கண்களை என்ன பண்ணிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வச்சிருக்கோம். இப்ப நம்ம போய் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இது நல்லதுன்னு எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். மனசாட்சி பொதுவும் சர்ச்சு நல்லதுன்னு தெரியும். தெரிஞ்சே ஏன் வரமா இருக்கிறாங்க தெரியுமா? பர்சனல் உடன்படிக்கை, ஒப்பந்தம் 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 எழுதி கொடுக்குது, அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்குது. பர்சனலா எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுல நான் இன்ட்ரெஸ்ட் ஆகுறேன், எனக்கு அதாவது இவங்க வாயாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய ஊழியக்காரங்களும் தேவனையும் என்ன பண்ணுவாங்கன்னா தூசிச்சுட்டாங்கன்னா அவங்க யாரு? அந்த பக்கம் போயிடுறாங்க, பிசாசுனுடைய ஆட்களா போயிடுறாங்க. புரியுதா என்ன சொல்றது? யாரெல்லாம் வந்து நம்மள தூசிக்கிறாங்களோ, நம்ம கிட்ட இணையாம இருக்கிறாங்களோ, நம்மளுடைய காரியங்கள்ல வந்து கவனம் வைக்காம இருக்கிறாங்களோ, நம்மள வெறுக்கிறாங்களோ, நம்மள பகைக்கிறாங்களோ, நம்ம கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு உறவுல இருக்கிறாங்களோ, அதை வந்து ரொம்ப ஐக்கியப்பட மாட்டாங்க, சும்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பிசாசோட கை கோர்த்து பிசாசின் ஆளுகையில இருக்கிறாங்க. கவனிங்க, இதுதான் இப்ப பிசாசு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இததான் ஒவ்வொரு பர்சனல் ஆளும் இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்குரிய பாருங்க ஃபுல் கண்ட்ரோல். எப்போ ஆதாம் கீழ்படிஞ்சானோ, வார்த்தை கீழ்படிஞ்சானோ, அந்த சாயல் அப்படி அவனுடைய சாயலாவே மாறி போச்சு. பிசாசு எப்படி மேல இருந்து விழுந்தானோ அந்த சாயல் அப்படியே மீறினதுனால, அவன் மீறினா இவனை மீற வச்சான், மீற வச்சதுனால அவன், ஆனா அவன் ஆவியில இருக்கிறதுனால ஃபுல் கண்ட்ரோலையும் என்ன பண்றான்னா வஞ்சித்து இந்த உலகத்துல எல்லாரையும் ஒரு பக்கம் இழுத்து அந்த ஆவி செத்துறதுனால ஃபுல்லா தெய்வீகம் வந்துட்டேன். அந்த இப்ப இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு தேவைப்படுற ஒரு 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 சத்தியம் என்னன்னா தெய்வீகம். சொல்லுங்க, தெய்வீகம். அதைத்தான் இயேசு வந்து கொடுத்தாரு. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க சொல்றதுல வேதம். தேவ மகிமை அற்றவர், அந்த மகிமை தான் என்னது? அந்த தெய்வீகத்தை தான் இழந்துட்டாங்க எல்லாரும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாருமே எதனா ஒண்ணு ஜெபம் பண்றதுன்னா எங்க போறோம்? தெய்வீகத்துக்கிட்ட, தேவன் கிட்ட ஓடுறோம். தெய்வீகமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு, அது சரீர சுகமா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம், அடையாளமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், எல்லாமே வந்து எங்க போறோம்? அந்த தெய்வீகத்தை நோக்கி போறோம். அந்த தெய்வீகத்தை தான் மனுஷன் இழந்ததுனால இயேசு திரும்ப கொடுக்க வந்தாரு. அதைத்தான் வேதம் எப்படி சொல்லுதுன்னா அந்த சாயலை திரும்ப கொடுத்தாரு. எப்படி சொன்னா யோவான் 1:4 மனுஷருக்கு ஒளியா இருந்தத நான் எப்படி போட்டு வாசிக்கிறேன்னா, அவருக்குள் தெய்வீகம் இருந்தது, அந்த தெய்வீகம் மனுஷருக்கு மகிமையா இருந்தது. விளங்குதா? இயேசுக்குள்ள என்னங்க இருந்தது? ஜீவன் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஒண்ணுமே, அதாவது அவரு தேவ ஜீவனை கொண்டு வந்தாரு அப்படின்ற அந்த ஜீவன் சொல்லும் போது அவர்கிட்ட ஒரு தனித்தன்மையான ஜீவன் இருக்கு இல்லையா? அவருக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்துவ ராஜாவா, சிங்கமா சித்தரிக்குது. மார்க் வந்து காளையா, ஊழியக்காரனா சித்தரிக்குது. சரியா? லூக்கா வந்து மனுஷனா இயேசு கிறிஸ்துவ மனுபுத்திரனா சித்தரிக்குது, மனுஷனா சித்தரிக்குது. யோவான் வந்து அவரை தேவனா சித்தரிக்குது, கழுகா சித்தரிக்குது. ஓகேவா? அப்போ அவரை தேவனா சித்தரிக்கக்கூடிய இந்த சுவிசேஷம் என்ன சொல்றதுன்னா தெய்வீகத்தை பத்தி தான் அதிகமா பேசுது யோவான் சுவிசேஷம். அப்போ மனுஷன் எதை இழந்தா? ஆரம்பத்துல தேவ சாயலை இழந்தால. அந்த தேவ சாயலைல என்ன இருக்குதுன்னா அதிகாரம் இருக்கு, ஆளுக இருக்கு, கீழ்படுத்துறது இருக்கு. அந்த கீழ்படுத்துற அந்த தெய்வீகத்தை இழந்ததுனாலதான் மனுஷன் மகிமையை இழந்தான். இப்போ இன்னொருத்தர் வந்து ஜீவனை பத்தி பேசிட்டு வர்றாரு. ஆனா பேசணும்னா தெய்வீகத்தை பத்தி பேசினாதான் நம்மளுக்கு சும்மா ஈஸியா விளங்கும். அதுதான் உண்மையே. நம்ம ஜீவன் சொன்னா நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்குது. மறுபடியும் பாருங்க, அந்த புதிய சிருஷ்டி இருக்குது, தேவனுடைய சாயல், தேவனுடைய ஆவியே, குமாரனுடைய ஆவியே நம்மளுக்குள்ள இருக்குது. மறுபடியும் பிறந்திருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம், தேவனுடைய வித்து இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா நம்ம பேசுற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்னா தெய்வீகமா இருக்கும். தெய்வீகம் பேச சொல்லுங்க, தெய்வீகம். இப்ப பாருங்க, இயேசு வந்து இந்த ஆளுகையும் இந்த சுதந்திரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நம்மளுக்கு திரும்ப தரதுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு இல்லையா? ஜீவனை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அது தெய்வீகத்தை கொடுத்தாரு. அவருக்குள் தெய்வீகம் இருந்தது, அந்த தெய்வீகம் மனுஷருக்கு மகிமையா இருந்தது இல்லையா? அதான உண்மை. இயேசுவை மட்டும் வித்தியாசமா பார்த்தாங்க. அவர் மகிமையா தெரிஞ்சாரு, மகிமையான காரியங்களை செஞ்சாரு, அற்புத அடையாளங்களை செஞ்சாரு, கடல் மேல நடந்தாரு, 5 அப்பத்தை 2 மீனை 1000 பேருக்கு கொடுத்தாரு,
எத்தனையோ சுகவீனமா வந்த குஷ்டரோகிகளை, குருடனையும் உடவனையும் எத்தனையோ பேர் சுகமாக்குனார் இல்லையா? அந்த தெய்வீகம் நம்ம நாடுறோம், நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ அது யாரோ ஒரு பெரிய பாஸ்டருக்கோ வரம் பெற்ற தேவதாசர்களுக்கோ தான் இருக்குது. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையா பார்க்க போனா நல்லா கேட்டுங்க. நேற்று ஒரு இது பார்த்துட்டு வந்தேன். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே வரங்கள் கிஃப்ட்ஸ். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒண்ணு. இப்போ நீங்க அற்புதம் செய்யணும், ஒரு பர்டிகுலரான சிச்சுவேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் தேவைப்படுது. ஆனா உங்களுடைய வரம் வந்து விசுவாசத்தை போதிக்கிற வரமா இருக்கலாம், சுகமளிக்கிற வரமா இருக்கலாம். உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு அற்புதம் தேவைப்படுது. ஒரு கார் ஒருத்தர் மாதிரி விழுந்துருக்குது, அந்த காரை நவுத்தணும், இயேசுவின் நாமத்தால உங்க கையை வச்சு அப்படி தள்ளினா போயிடும். அப்படிப்பட்ட அற்புதம் தேவைப்படுது. அந்த சமயத்தில் ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரு அவங்களுக்கு. சூப்பர். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தெய்வீகம் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த தெய்வீகத்துலதான் ஆளுகையே இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த அந்த ஜீவன்ல, அவர் ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறான்ல, அந்த ஜீவன்ல தான், அந்த தெய்வீகத்துல தான் ஆளுகையே இருக்குது. ஆமென். ஆளுகை இருக்குது. அந்த ஆளுகையை எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்தணும். நம்மள யாரும் ஆளுகை பண்ண விடக்கூடாது. நம்ம எதுக்கும் அடிமையும் பண்ணக்கூடாது. யாரும் நம்மளை அடிமைப்படுத்த விடக்கூடாது. நம்ம எதுக்கும் வந்து அடிபணிஞ்சும் போகக்கூடாது. இவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க ஆளுகைக்குள்ள. பெரிய இருக்குது. நான் எத்தனோட பெரிய இருக்குது. சுப்ரீம் டிவைன் அத்தாரிட்டி, அல்டிமேட் ரூல். இங்கிலீஷ்ல அழகா வருது, அல்டிமேட் ரூல். எல்லை கடங்காத ஒரு ஆளுக அதிகாரம். ஹோல்டிங் அல்டிமேட் அத்தாரிட்டி ஓவர் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லா சிஸ்டிப்பின் மேல எல்லாத்திலையும் அளவு கடந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. சிஸ்டிம்களுக்கு மேல எல்லாத்திலையும் தேவன் நம்மளை வந்து ஆளுகள் செய்யும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது என்னன்னு தெரியாம இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், அந்த தெய்வீகத்தை என்ன பண்ணணும், உள்ள கிண்டி உண்டு. இப்ப எப்படி நம்ம கொடுத்துட்டாரு, ஒரு தழல் மாதிரி கொடுத்துட்டாரு. நெருப்பு தழல் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி எரியாது. அது நெருப்பா இருக்கும். அது நெருப்பா வராது, அப்படியே ஜிகின்னு எரிஞ்சு இருக்கும். அதாவது கலரா இருக்கும், ஆனா நெருப்பு எழும்பாது. ஆனா அதை ஊத 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 என்ன ஆகும், அப்படியே குப்புன்னு பிடிக்க பாருங்க நெருப்பு. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன்ல இருக்கிற இந்த தெய்வீகத்தை என்ன பண்ணும், மறுபடியும் பிறந்த அந்த புது சிருஷ்டிப்புல கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி, குமாரனின் ஆவி, மறுபடியும் பிறந்த அந்த வித்து, தேவனுடைய வித்து, அது என்ன பண்ணும், கிண்டி 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 உடவும். ஆனால் தான் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணும், அனலாக்குற. ஆமென். அனலாக்கணும் பாரு. சரி, இந்த மெசேஜ் எல்லாரும் கேட்கணும். வித்தியாசமான ஒரு வித்தியாசம் சொல்லக்கூடாது, அறியப்படாத சத்தியம். இது கேட்க வேண்டிய சத்தியம், நிறைய பேர் கேட்க வேண்டிய சத்தியம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல இதுதான் பேசப்போகுது. உனக்குள்ள இருக்கிற தெய்வீகம் வெளியே வரப்போகுது. தேவன் கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை என்ன பண்ணுவாரு, ஊற்றுவாரு. நான் சொல்றேன், அளவில்லாமல் ஊற்றுவாரு. கடைசி காலத்துல ஊற்றும் போது எல்லாருமே திருக்கதர்சனம் சொல்லுவாங்க, அற்புத அடையாளங்களை செய்வாங்க. இந்த தெய்வீகம் உள்ள பத்தி எரிய போது பாருங்க. இந்த நெருப்பு அணைக்கவும் முடியாது. உள்ள எரிஞ்சு அங்கங்க நெருப்பு எரியுது நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஊழியக்காரங்க டிஎல் ஹாஸ்பண்ட், ஓரல் ராபர்ட், பென்னிஹின், அப்புறம் வந்து ரேனால் போங்கே, ஏ ஆலனு, அப்புறம் வந்து இன்னொருத்தர் பயங்கரமான அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. ஒரு பேரு மாத்து. இவங்க எல்லாம் அங்கங்க எரிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த எரியுது எல்லாமே ஒட்டு மொத்தமா செஞ்சா என்ன ஆகும்? அதைத்தான் கடைசி காலத்தை தேவன் பண்ண போறேன். சாதாரண நம்ம இப்படி சொல்றது பண்ணிக்கணும். சாதாரண விசுவாசி சொல்றாங்கல்ல, அது கூட எரிஞ்ச இப்படி இருக்கும்.